இதெல்லாம் சந்தேகமாக கேட்டதால சொல்றேன். சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதில் போன வருஷம் என் பேர்ல குர்பானி கொடுத்துட்டேன், இந்த வருஷம் நம்ம மனைவி ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவங்க பேர்ல கொடுத்துடலாங்களா அப்படின்னு. சரி, அடுத்த வருஷம் மனைவி பேர்ல கொடுத்தாச்சு, 2 பசங்க, சின்ன சின்ன பசங்க, அவங்க பேர்ல குர்பானி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி இந்த குர்பானியை பார்த்தீங்கன்னா வருஷம் பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லை. குர்பானி யாருக்கு கடமைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவருக்கு தான் கடமை. வீட்டில் இருக்கக்கூடிய பாய் இருக்கிறாரா, வருஷம் அவர் பேர் தான் கொடுக்கணும். வீட்டுல சைட்ல இருந்து பொம்பளைங்க எல்லாம் ஒரு மசாலா சொல்லி அமைச்சிருவாங்க. ஏங்க, போன வருஷம் உங்க பேர்ல கொடுத்துட்டீங்க, இந்த வருஷம் என் பேர்ல கொடுக்க சொல்லுங்க. அவங்க வீட்டுல அப்படிதான் போன வருஷம் கொடுத்தாங்களாம் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லும் பொழுது நம்ம தெளிவா சொல்லணும், அம்மா கடமை எனக்கு தான், நான் கொடுத்தா உங்களுக்கும் கடமை நீங்கிரும், நான் கொடுத்தா என் பேர்ல குர்பானி கொடுத்தா உங்களுக்கும் நன்மை வந்து சேர்ந்துடும். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி ஒரு குடும்பத்துல குர்பானி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா அது அவருடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர் பேர்ல கொடுக்கப்படும் இல்லையா, அந்த குடும்பத்திற்கே நன்மைகள் சேர்க்கப்படும். ஆனால் கடமை என்பது யாரு, அந்த குடும்ப தலைவன் பேர்ல தான் கொடுக்கும், மனைவி பேர்ல கொடுக்கக்கூடாது. இல்ல திருத்தி மனைவிக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தனியா சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது, வாடகையெல்லாம் நிறைய வருது, அந்தமாவும் செல்வ சீமாட்டியா இருக்குன்னா அந்தமா பேர்லயும் கொடுக்கணும். இல்ல திருத்தி ஒண்ணு போதுமே அப்படி போயிடக்கூடாது, அது கஞ்சத்தனம். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல, உங்களுக்கு எப்படி ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்கிறானோ மனைவிக்கும் அல்லாஹ் தஆலா தனியாக சொத்து பத்துக்களை கொடுத்திருந்தால் அவர்கள் மீதும் கடமை 2 ஆடு கொடுக்கணும். இவரு பேர்லயும் நிறைய சொத்து இருக்கு, மனைவி பேர்லயும் சொத்து இருக்குது, 2 ஆடு கொடுக்கணுமா, ஆனா ஒண்ணுதான் கொடுப்பாங்க சில வீட்டுல. மகன் ஐடில சம்பாதிக்கிறாருங்க, மாசம் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறாரு, சரி, அவருக்கும் தனியா ப்ராப்பர்ட்டி இருக்குது, இல்ல அத்தா கொடுக்குறாருங்க, அத்தா பேர்லயே நாங்கெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆயிருவோங்க அப்படிங்கிறது, அதுவும் தவறு. தனியான முறையில் உங்களுக்கு சொத்துக்கள் வந்துருச்சு, திருமணம் ஆயிருச்சு, உங்களுக்கும் குடும்பம் ஆயிருச்சு, ஆனா கூட்டு குடும்பம், ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஒரு ஆடு 10 ஆச்சுன்னா 10. ஏழை மக்களா இருக்கிறாங்க அல்லது ஓரளவு பொருளாதாரம் இருக்குது, அந்த பொருளாதாரம் முழுக்க கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டில ஒரு குர்பானி போதும், 2 3 தேவையில்லை. மனைவிக்கு தனியா ப்ராப்பர்ட்டி, மகன் தனியாக பல லட்சங்கள் சம்பாதித்து அவன் மேல தனியா ப்ராப்பர்ட்டின்னா அவன் மீதும் தனியாக கடமையாக ஆகும் என்பதை ஞாபகப்படுத்திக்கிறது ஒண்ணு.